ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கல்யாண சாம்பார் வெஜிடேபிள்லாம் போட்டு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னன்றதை பார்க்கலாம் வாங்க. 2 முருங்கைக்காய், 4 கத்திரிக்காய், 1/4 கிலோ துவரம்பருப்பு, 3 தக்காளி, 3 வெங்காயம், ஒரு பச்சை மாங்காய், கருவேப்பிலை ஒரு கொத்து, 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, பூண்டு விழுது 1 ஸ்பூன், 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. அடுத்து 1/4 கிலோ உளுத்தம்பருப்பை ஒரு 3 தடவை கழுவி அதை ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. பருப்பு ஃபஸ்ட்டே கழுவிக்குங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச பிறகு கழுவக்கூடாது, அதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ்லாம் போயிடும். அடுத்தது ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு குக்கரில் இந்த 1/4 ஹவர்லேருந்து 30 நிமிஷம் ஊறின பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பை ஆட் பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுது, இஞ்சி கிடையாது, வெறும் பூண்டு மட்டும், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிப்போம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு குக்கரை விசில் போட்டுருங்க. விசில் போட்டு விசில் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விடுங்க. அடுத்தது வேக வச்ச பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ தாளிக்கிறது போகலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் போட்டுக்குங்க. அடுத்தது கடுகு உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அடுத்தது 2 காஞ்ச மிளகா, வரமிளகா, அடுத்து 3 பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டேன். இது பொன்னிறமாக வதங்க தேவையில்லை, மீடியமாக வதங்கினா போதும். அடுத்து கருவேப்பிலை ஒரு கொத்து, அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த 2 முருங்கைக்காவை போட்டுக்கிறேன். முருங்கைக்காவை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிடுங்க, ஏன்னா முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் வெங்காயம் வதக்கும் போதே முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காவை நல்லா வதக்கிட்ட உடனே தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுக்குங்க. ஏன்னா ஆனியன் வதக்கும் போதே கொத்தமல்லி போட்டால் அந்த ஃப்ளேவர் ஆனியனில் மிக்ஸ் ஆகும், கொத்தமல்லியோட ஃப்ளேவரு. அடுத்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. அடுத்தது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. வேகுது, ஸ்டீம் வருது பாருங்கள். வெங்காயமும் முருங்காவும் வேகுது. அப்பப்போ கொஞ்சம் எடுத்து கலந்து விடுங்க, வெந்துக்குதான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகணும், அப்படியே பச்சை கலரில் இருக்குது. திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக விடுங்க.
இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு. அடுத்தது வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். 3 தக்காளி, பெரிய தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவோம், ஏன்னா அடி பிடிக்கும். திருப்பி லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 to 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலரி விடுங்க. தண்ணி வந்து வற்றி இருந்ததுன்னா அடி பிடிச்சிரும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். தக்காளி வெந்துட்டுருக்கு, கலரி விடுங்க. இப்போ தக்காளி வெந்துடுச்சு. அடுத்தது வந்து கத்திரிக்காய் வெட்டி வச்சுருந்த கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்தது வந்து கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணுறது எல்லாமே 1/4 கிலோ பருப்புக்கு. அடுத்தது புளி தண்ணி, கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்குங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ புளி தண்ணியும் போட்டிருக்க மிளகாத்தூள், தக்காளி, வெங்காயம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகணும். தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி போட்டுக்குங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றுறேன், ரொம்ப கட்டியாக இருக்குது. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சால்ட் வந்து அதில் மிக்ஸ் ஆகணும் மசாலாவில். கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போ வந்து வேக வச்சுருந்த பருப்பை அரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவில். பருப்பு ஆட் பண்ண உடனே திருப்பி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பருப்பு, மசாலா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பருப்பு தனித்தனியாக தெரியும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கலரி விடுங்க. இப்போ நல்லா கொதிக்குது மீடியம் ஃப்ளேமில். கத்திரிக்காயெலாம் வேகணும், லைட்டாக க்ரீனாக இருக்குது. ஸ்டீம் நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள், குக் ஆகிட்டுருக்கு உள்ளே. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் வெந்திருக்கான்றதை செக் பண்ணிப்போம். இப்போ வந்து ஒரு மாங்காவை எடுப்போம், செக் பண்ணுவோம் வெந்திருக்கான்னு. இப்போ கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு பாருங்கள். நல்லா பதத்தில் வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது நல்லா வெஜிடபிள்ஸ்லாம். இப்போ வந்து ஒரு 1 மினிட் கொதிக்க வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வாசனை எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த வாயு பிடிப்புலான்னுவாங்க, பருப்பு இதெல்லாம் சில பேருக்கு ஒத்துக்காது சாம்பார்லாம். அதனால் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. அந்த வாயு தொல்லெல்லாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பரான கல்யாண சாம்பார் ரெடி பாருங்கள். சூப்பராக உங்கள் வீட்லேயே கல்யாண வீட்டு சாம்பார் சூப்பராக நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த 3 வெஜிடபிள்ஸை வச்சு முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் இது 3த்தையும் ஆட் பண்ணி சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் உங்கள் வீட்டில் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சூப்பரான டிஷ்ஷோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.